ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 3வது பாடம். பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி தாள் 4. இதில் 16லேருந்து 20 இருக்க கொஷின்களுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 16வது கொஷின் பாருங்கள். 2xy கூட்டல் 4yz கூட்டல் கழித்தல் 3yx கூட்டல் கழித்தல் 3yz இஸ் ஈக்குவல் டு. இதை நம்ம கூட்டணும். அப்போ பாருங்கள், இது கூட்டினிங்கன்னா 2xy கூட்டல் 4yz, இது கூட்டல் கழித்தல்னால் கழித்தலிடம் 3yx கழித்தல் 3yz. அப்போது xyயும் yz நம்ம தனித்தனியாக எழுதலாம். பாருங்கள், 2xy கழித்தல் 3yxும் ஒன்று தான், xyயும் ஒன்று தான். அதனால் மறுபடியும் பாருங்கள், கூட்டல் இது தனி xy, இது 4yz கழித்தல் 3yz. அப்போது நீங்கள் xy வெளியே எடுத்துட்டிங்கன்னா 2 கழித்தல் 3xy கூட்டல் இதில் yz நீங்கள் வெளியேற்றிங்கன்னா 4 கழித்தல் 3yz. அப்போது கழித்தல் 3ல் 2 போச்சுன்னா கழித்தல் 1, அப்போது கழித்தல்னால் கழித்தல் xy, 4ல் 3 போச்சுன்னா 1, அப்போது கூட்டல் yz. அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கழித்தல் xy கூட்டல் yz. புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் 17வது கொஷின் பாருங்கள். ரேணுவின் தோட்டத்தில் ஒழுங்கு அருங்கோண வடிவ புல்வெளி ஒன்று உள்ளது. அந்த புல்வெளியின் சுற்றளவு p மீட்டர் எனில் அந்த பக்க அளவு டேஷ் மீட்டர்னு சொல்கிறோம். ஒரு பக்கத்தோட அளவுன்னு கேட்குறாங்க. அருங்கோணம்னா 6 பக்கங்கள் இருக்கும். சுற்றளவு வந்து p மீட்டர்னு சொல்லலாம். அதில் ஒரு பக்கம்னா நம்ம 6ஆல் வகுத்திடணும். இது அப்போது p/6 மீட்டருன்னு வரும் ஒரு பக்கத்தோட அளவு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் 17வது ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், பொறுத்துக 18வது கொஷின். பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லலாம். ஏபி 2 கட்டம் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், 3h மற்றும் 3k. இங்கே மாறி வந்து வேறு வேறு, இங்கே ஹெச் இங்கே கேன்னு இருக்குது. அப்போ இது வந்து மாறுபட்ட உறுப்புகள். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மாறுபட்ட உறுப்புகள் வரும். அப்போ இது ஆக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 5f மற்றும் கழித்தல் 2fன் கூடுதல். அப்போது 5fல 2f போச்சுன்னா எவ்வளோ? 3f. அப்போ இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குதுங்களா? அப்போ இதுதான் 2வதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் ஏபி மற்றும் கழித்தல் ஏபி வந்து ஒரே உறுப்பு தான். பாருங்கள், ஒத்த உறுப்புகள். ஏபி இதுலேயும் இருக்குது, ஏபி இதுலேயும் இருக்குது. அப்போது இது ஒத்த உறுப்புகள். அப்போது 3வதுக்கு இது ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 5x. 5xனால் ஒரே ஒரு உறுப்பு தான் இது, அதனால ஓர் உறுப்பு கோவை. இது 4வதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் கழித்தல் 3GHன் எண்கிழி என்ன இருக்குது? கழித்தல் 3 இருக்குது. அப்போது இது 5வதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 4வது சுருக்கமான விடை தருக. 19வது கொஷின் பாருங்கள். ஒரு பேனா மற்றும் ஒரு பென்சிலின் விலை முறையே டி மற்றும் வி. பேனா வந்து டி, வி வந்து பென்சிலு. ராஜ் 5 பேனாக்களும் 10 பென்சில்களும் ரூபாய் 130க்கு வாங்குகிறார். மேற்கண்ட சூழ்நிலையில் ஒரு எளிய சமன்பாடு அமைக்க. பேனா வந்து டீன்னு சொல்கிறாங்க. அப்போது 5 பேனானா 5 டீன்னு வரும். கூட்டல் வி வந்து பென்சில், அதனால 10 பென்சில்னால் 10 வீன்னு வரும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 130 ரூபா மொத்தமே சேர்த்து. அப்போது சமன்பாடு பார்த்திங்கன்னா 5t கூட்டல் 10v இஸ் ஈக்குவல் டு 130. அப்போ சமன்பாடு பார்த்திங்கன்னா இதுதான் வரும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், 20வது கொஷின். 10p கூட்டல் 2q கழித்தல் 6லிருந்து 6p கழித்தல் 5q கூட்டல் 3r கழிக்கும் போது கிடைக்கும் கோவையின் q-இன் எண்கெழுன்னு. அப்போ இது ரெண்டுமே கழிச்சிட்டு நம்ம q-ஓட எண்கெழு எழுதணும். அப்போ பாருங்கள், இது கழிக்கணுமா? அப்போது 10p கூட்டல் 2q கழித்தல் r கழித்தல் இங்கே 6p கழித்தல் 5q கூட்டல் 3r. அப்போ இதுக்கு நீங்கள் கழிச்சிங்கன்னா இங்கே கூட்டல் வரணும்னா இது வந்து குறி மாறிடும். இது கழித்தல், இது கூட்டல், இது கழித்தல் மாறிடும். அப்போது 10p கூட்டல் 2q கழித்தல் 6 கூட்டல் இங்கே குறி மாறிடும். அப்போ கழித்தல் 6p கூட்டல் 5q கழித்தல் 3r. அப்போ நம்ம pq r தனியாக எழுதலாம். அப்போ பாருங்கள், இதில் 10p, இதில் கழித்தல் 6p கூட்டல் இதில் 2q, இங்கே கூட்டல் 5q, அதுக்கப்புறம் கூட்டல் இங்கே கழித்தல் 6, இங்கே கழித்தல் 3r. அப்போது இதில் நீங்கள் p வெளியேற்றிங்கன்னா 10 கழித்தல் 6 p கூட்டல் இதில் q வெளியேற்றிங்கன்னா 2 கூட்டல் 5 q கூட்டல் இதில் 6 வெளியேற்றிங்கன்னா கழித்தல் 1 கழித்தல் 3ன்னு வரும் 6. அப்போது 10ல் 6 போச்சுன்னா 4p கூட்டல் 2 5 கூட்டினிங்கன்னா 7q கூட்டல் கழித்தல் 1 கழித்தல் 3 கூட்டினிங்கன்னா கழித்தல் 4 6.
அப்போது 4p கூட்டல் 7q கூட்டல் கழித்தல்னா கழித்தல் 4r. அப்போ q-இன் கெழு அவ்வளோதான், நம்ம கழிச்சிட்டோம். q-இன் கெழுன்னு கேட்குறாங்க. q-ஓட கெழு எண் கெழு என்னது 7. அப்போது therefore q-இன் எண் கெழு இஸ் ஈக்குவல் டு 7. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் 20வது ஆன்சர். இதோட இந்த பயிற்சி தாள் கூட முடியுது. புரிஞ்சுதுங்களா?